கோபத்தை இன்னும் 1.5 வருஷத்துக்கு அணைய விடாமல் வச்சிருந்து தேர்தல் நேரத்தில் பற்ற வச்சு விடுங்கிறேன். நான் என்னால் என்ன செய்ய முடியுமா? இப்போ போராடின மக்களுக்கு நான் நேராக போய் சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த டங்ஸ்டன் சுரங்கம்ங்கிறது எந்த கொம்பை வந்தாலும் சரி அந்த இடத்துல ஒரு கல்லை கூட எடுத்து பற்றி போட முடியாது. ஏன்னா நாங்கள் இருக்கிறவரை எங்களுக்கு வேலையே அதுதான். என் மண்ணை, என் மக்களை, என் மண்ணின் வளத்தை, மக்களின் நலத்தை பாதுகாக்க தான் கட்சி வச்சுருக்கோம். தேர்தலில் நின்று ஓட்டு வாங்கி அதெல்லாம் எங்களுக்கு போட்டால் போடுங்க, போடலைன்னா போங்க தான். அதனால இப்போ நாங்கள் தமிழ்நாடு அரசு தீர்மானம் போட்ட பிறகு நான் போராடினேன். நான் போராட நேரம் கட்டதுக்கு பிறகு தான் தீர்மானத்தை போடுது. ஆனாலும் இந்த தீர்மானம் வெற்று தீர்மானம் எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் போராடினேன். அப்போ கேள்வி பண்ணாங்க, தீர்மானம் போட்ட பிறகு இதுக்கு தேவையில்லாமல் போராடுறான். இப்போ என் மக்கள் பல்லாயிரக்கணக்கில் தெருவரங்கி போராடுறதுக்கு எதுக்கு தெரியுமா? உன் தீர்மானம் எனக்கு ஒன்றுத்துக்கு பயன்படலை, அது மேல் நம்பிக்கை இல்லாமல் தான். ஏன்னா நீங்கள் இது மாதிரி பல தீர்மானங்களை போட்டு கிடப்பில் போட்ட ஆளுகள், அதனால அந்த நம்பிக்கை வரமாட்டேங்குது. ஆனாலும் போராடி கொண்டிருக்கேன். என் மக்களுக்கு சொல்லுவேன், இந்த மகன் இருக்கிற வர என் தாய் நிலத்தில் அப்போ நாங்கள் வலிமை இல்லாமல் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அது கையெழுத்தாயிருச்சு, இதாயிருச்சு, ஸ்டெர்லைட் வந்துருச்சு, அணுவில் வந்துருச்சு, மீத்தேன் ஈத்தேன் சிப்காடு. இனிமேல் என் நிலத்தின் வளத்தை கெடுக்கிற எந்த நச்சாலையும் எத்த திட்டமும் வராது, வர விட மாட்டோம். அதனால அவங்க போராடுறது மக்களுக்குள்ள இருக்க அச்ச உணர்வு, அதை வெளிக்காட்டுறாங்க. அதை தடுக்கிற அரசு. நீங்க அதே மாதிரி ஒண்ணுமில்ல, ஆளுநர் வெளியில போயிட்டாருங்கிறதுக்கு தெருவில் இறங்கி போராடுறீங்க. நாங்க பிள்ளைகள் படிக்கிற பல்கலைக்கழகத்துக்குள்ள ஒரு குற்றவாளி உள்ள போயிட்டான்னு நாங்க போராடுறோம். இன்னும் ஒருத்தன் நிலத்தை நஞ்சாக்குற நச்சு திட்டம் உள்ள வரக்கூடாதுன்னு நாங்க போராடுறோம். அதுக்கு அனுமதி தர மாட்டேங்கிறீங்க. இந்த போராட்டங்களை எல்லாம் அவர் கேட்ட முதல் கேள்விதான், திசை திருப்பதற்காக இந்த வேலையை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க.